இன்றைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், அதில் வீட்டில் உள்ளவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை. ஆனா அதே நபர் என் வீட்டில் உள்ள இன்னொரு நபரை அவர் செய்யும் அதே காரியத்தை வேற லெவல்ல அங்கீகரிக்கிறார். அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது. இது விடுவது எப்படி? மேலும் அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க? அது ஒரு துணை கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் நல்லா புரிஞ்சுக்கிறணும். முதல்ல அவங்கள ஆராய்ச்சி செய்யறதை விட்டுரும். அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்யறதை விட்டு, நான் ஒரு விஷயத்தை தெளிவாக செய்கிறேன், மனப்பூர்வமாக செய்கிறேன், சந்தோஷமாக செய்கிறேன், அதுல எந்த சுயநலமும் எதிர்பார்ப்பும் இல்லாம, என்னுடைய நலனுக்காக, அடுத்தவனுடைய கஷ்டமோ படுத்தவோ எதுவும் இல்லாம நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். அதை விமர்சனம் செய்கிறார்கள். அடுத்து பிரச்சனை, அதே இது இன்னொன்னு பண்ண அவங்கள விமர்சனம் பண்ணல. இப்ப அவங்களுக்கு விமர்சனம் பண்ணலைங்கிறது எனக்கு பிரச்சனையா, இல்ல அவங்கள பண்ணாம இருந்துட்டு என்ன பண்ணது பிரச்சனையா அப்படின்னு கேள்வி வருது. அதனால முதல்ல இந்த கம்பாரிசனை தூக்கி குப்பையில போட்டணும். அது அவர்களுக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள ரிலேஷன். அது க்ளோஸ் ரிலேஷன்ல இருக்கணும், எப்படி வேணா இருந்துட்டு போகுது. ஸோ அவங்க அதை ஆதரிக்கிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க, ஆதரிக்கல, அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப பிரச்சனை என்னிடம் வருகிறது. முதல்ல இந்த கம்பாரிசன்ங்கிறது தேவையற்றது, ஒரு முட்டாள்தனமானதுன்னே வச்சுக்கலாம். அவங்க 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 ரெண்டு பேரோட ரிலேஷனை நம்ம ஏன் இப்ப ஆராய்ச்சி பண்ணணும்? அதே மாதிரி நீங்களும் என்னையும் வச்சுக்கோங்க ஏன் கெஞ்சணும்? அது அவங்களுக்குள்ள ரிலேஷன். அதை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இப்ப ரவுண்ட் தி ப்ராப்ளம்னு ஒரு நாள் நம்ம கிளாஸ் எடுத்துக்கணும். நம்ம பிரச்சனை என்ன? அவர் ஒருவர் அங்கீகரிக்க மாட்டேங்கிறார், நம்மளை டிஸ்டர்ப் பண்றார். அதுல இருந்து நான் என்னை பிடி தற்காத்துக் கொள்வது, இதுதான் என்னுடைய முழு பிரச்சனை. அவங்கள அங்கீகரிக்காம போட்டோம், அவங்கள திட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும். அவங்கள திட்டிட்டு அவங்கள திட்டினா ஓகேவா? அப்ப அதுவும் தப்பு. அதனால அப்ப கேள்வி என்ன கேட்போம்? அந்த அம்மா எல்லாத்துக்கும் அவளையும் அங்கீகரிக்க மாட்டேங்குது, என்ன யாரை பார்த்தாலும் குற்றம் சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால கம்பேர்லாம் பண்ணாதீங்க. அது அவசியமற்றது, தேவையற்றது. அவர்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கும் உங்க வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர்கள் உறவாடி கொள்ளட்டும், என்னமும் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருங்க. இங்க அவர் ஒருவர் என்னை அங்கீகரிக்கவில்லை என்ன அர்த்தம்? அப்படின்னா இதுவும் மிகப்பெரிய அறியாமை. நான் ஒரு விஷயத்த பண்றேன். இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸ் வாத்தியார் மேக்ஸ் இப்படி போடுறா அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். உடனே இன்னொருத்தன் வர்றான், மேக்ஸ்னா என்னன்னு தெரியாது, இல்ல அவன் ஸ்கூல்ல அவன் வேற எங்கேயோ ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கலாம், அவனுக்கு நமக்கு படிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருவன் இதெல்லாம் தப்பு, மேக்ஸ் இப்படி போடக்கூடாது, உனக்கு யார் சொன்னா இது தப்பு, ஓஹோன்னு சொன்னா, ஐயோ இப்படி சொல்றானே, ஐயோ இவன் ஏன் நம்மள அங்கீகரிக்கலையே அப்படின்னு சொன்னா நம்ம தான் அறகுறை. அவனுக்கு என்ன புரியும்? அவன் சொல்லிட்டு போறான், அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் செய்வது சரியா தவறான்ட்டு என் மேக்ஸ் டீச்சருக்கும் எனக்கும் தானே கனெக்ஷனு, எனக்கும் என் குருவுக்கும் தானே கனெக்ஷனு. இதுல மூணாவது ஆள் யாரு? அதுவும் இதுக்கு சம்பந்தமே இல்லாத, இதை பற்றி தெரியாத, முழுசா புரிந்து கொள்ளாத ஒருவர் செய்யும் விமர்சனத்துக்கு இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ஐயோ இப்படி விமர்சிக்கிறார்களே, நீங்கள் என்னை ஆதரிக்க மாட்டீர்களா, நீங்கள் விமர்சனம் எனக்கு வலிக்குதே அப்படின்னா டோட்டலாவே அந்த மேக்ஸையும் கொச்சப்படுத்துறோம், மேக்ஸ் வார்த்தையும் நீங்க பண்றதையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்க. எதற்காக இதை பண்ணுகிறீர்களோ, யாருக்காக பண்ணுகிறீர்களோ, யார் மூலியமாக பண்ணுகிறீர்களோ அவர்களையும் கொச்சைப்படுத்துகிறீர்கள். விமர்சனம் என்பது சகஜம் தானே. அவன் அப்படிதான் சொல்லுவான். ஒரு நாய் ஒரு பசுமாட்டை பார்த்து என்ன சொல்லணும்? பாரு, இந்த மாதிரி கொலைக்க தெரியல, அமைதியா இருக்கு, இதெல்லாம் பயந்தா கொல்லி அப்படின்னு சொல்லணும். ஐயோ நாய் என்னை அங்கீகரிக்கவில்லையே அப்படின்னு மாடு கவலைப்படவா? மாடு நாயை பார்த்து சொல்லணும், நம்மளாம் இப்படி அமைதியா இருக்கோம், நேரம் குலைச்சிட்டு இருக்குங்க, ஐயோ மாடு என்னை. அது வேற, இது வேற. அவர்கள் புரியாமல், தெரியாமல், அறியாமல் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். அதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏன் தரணும்? அவங்க தெரியாதுல்ல, தெரிஞ்சவன் தானே சரியா சொல்லுவான், தெரியாதவன் தப்பா தானே சொல்லுவான். இதுல நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு? மேக்ஸை பத்தே தெரியாதவன் நான் மேக்ஸ் போடுறத தப்பா தான் சொல்லுவான்.
ஏன்னா அவருக்கு தெரியாது. அவன் வேற ஒரு சப்ஜெக்ட் நினைச்சுக்கிட்டு மேக்ஸை பார்க்கறான். அப்ப வேற ஒரு சப்ஜெக்ட் நினைச்சிட்டு மேக்ஸை பார்க்கும்போது என்ன லூசு மாதிரி இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவான். ஐயோ இவன் அவனும் ஆங்கிரிப்பு. யாருதான் நம்ம எல்லாரும் நம்மளை ஆங்கிரிச்சிடணுமா? ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் என்னை பார்த்து சூப்பர்னு சொல்லிடுமா நான் பண்றது. கனெக்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ கனெக்ஷன் நமக்கும் நம்ம பண்ற அந்த நாலேஜுக்கும் குருவுக்கும் அந்த நேரம் போனோம் நம்ம தெய்வத்துக்கும் அதுலதான் கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க டிவைட் ஆறீங்க. அது விமர்சனங்கள் தானா வரும். போனப்ப நம்ம விமர்சனம் பண்றது இல்லையா? இங்க உட்காந்துக்கிட்டு ரோட்ல போயிட்டே இருக்கோம். என்ன வீடு பிடி கட்டியிருக்கான் அப்படின்னு நம்ம என்ன கொத்தனாரா? இல்ல அவனோட சூழல் நமக்கு தெரியுமா? அவனுடைய டேஸ்ட் நமக்கு தெரியுமா? நம்ம ஈஸியா விமர்சனம் பண்றோம். நம்ம விமர்சனம் ஒவ்வொருத்தர் விமர்சனம் வச்சுக்கிட்டா வீடை கட்ட வச்சுட்டோம்னா ஏதாவது ஆகுமா? உருப்படாது. எல்லாத்துக்கும் தான் நம்ம விமர்சனம் பண்ணுவோம். இவர் ஆட்சி பண்றது சரியில்லைன்னோ, இவன் கிரிக்கெட் விளையாடுறது சரியில்லைன்னோ. விமர்சனம்ங்கிறது சாதாரணம். அது எல்லாத்துக்கும் வர்றது. அது ஒரு இயல்பு. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதை தள்ளிவிடுங்கள். அதை தள்ளி வச்சுட்டு நீங்க உங்க ஸ்டேட் லைன்ல உங்க கனெக்ஷன்ல தெளிவா வண்டியில போயிட்டே இருங்க. இந்த மாதிரி டிவியேட் ஆனா நீங்கள் உங்கள் பவரை நீங்க இழக்கிறீங்க. நான் பத்தினி கணவனுக்கு அவ்வளவு பணிவிட பண்ணிட்டு இருக்கான். அவன் இவளுடைய கனெக்ஷனை கட் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒருத்தி நம்மளை பார்க்க மாட்டீங்களாலே, நம்மளை அங்கீகரிக்க மாட்டீங்களாலே அப்படின்னு சொன்னா இவங்களோட பத்தினிக்கு துரோகம். அதே மாதிரிதான் நான் சொல்றேன். நான் பண்ணும் பயிற்சிக்கும் நான் பண்ணும் குருவுக்கும் நான் பண்ணும் அந்த தெய்வத்துக்கும் அது துரோகமாகிவிடும். நீங்க அங்கே இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அது அதிலேயே கேட்கக்கூடாது. நம்ம ஸ்டேட் லைன்ல கனெக்ஷன் நல்லா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது அப்படி சொன்னா அவங்க நெகட்டிவா பார்க்காதீங்க. அவங்களுக்கு தோன்றத சொல்றாங்க. அது நமக்கு தேவை. இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ரங்கரா வச்சுட்டுலயே எங்கேயோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோட்ல உங்க இதுலயே வச்சுக்கோங்களேன். தெருவில் வருவான், அம்மா ஈயம் பித்தளை சாமிக்கு சீனி கிழங்கு இருக்கு, இல்லை பழைய பேப்பர் இருக்கா, இல்லை நான் பாத்திரம் கொண்டு வந்திருக்கேன், இல்லை இன்னைக்கு இந்த பழங்கள் கொண்டு வந்திருக்கேன், அம்மா பழம்னு வித்துட்டு போவான். அது அவன் சொல்றான். அவன் வித்துட்டு போனா ஐயோ பழம் சொல்றானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அவன் டியூட்டியே அவன் பண்ணிட்டு போறான். அதுல உனக்கு நமக்கு ஏதாவது தேவைன்னா அதை போய் பழம் வாங்க போறேன், இல்லைன்னா அதை கண்டுக்கிறான்னு உட போறான். அந்த சவுண்டு காது கேட்கும். அதை கண்டுக்கிற கூடாது. அதே மாதிரி அவங்களுடைய டியூட்டி ஏதோ நமக்கு சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட டியூட்டி அவங்க பாக்குறாங்க. இதுல நம்ம எடுத்துக்கணுமா எடுக்கக்கூடாதா, நமக்கு தேவையா தேவையில்லைன்னு நமக்கு தேவையை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த பழம் கத்துறவனை அம்மா பழம் வாங்கிக்கோங்கம்மா, சூப்பரா இருக்குமா, உடம்புக்கு நல்லதுமா, பழம் சாப்பிட்டா நல்லா இருப்பேங்க அப்படின்னா, இல்லப்பா வேண்டாம் போயிட்டு வாப்பாங்கிறோம். ஐயோ என்னை பார்த்து கேட்கறானே, பழம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்குன்னு கேட்கறானே அப்படின்னா சொல்றது இல்லை. அது டிஸ்டர்பன்ஸும் ஆகுறது இல்லை. அதனால உங்க வேலை உங்க டியூட்டி அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க. அவங்க டியூட்டி பண்றாங்கன்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. புரிஞ்சதா? அதான் அவங்க பையன் கேட்கறான், அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நல்லா தானே இருக்கு, எதிர் வீட்டுக்கு பார்த்தோன்னே டக்குக்கு ஃபீல் குச்சோடு குச்சி ஓடிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க?